உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், எதிர்மறை எண்ணமே வாழ்க்கையில துளியும் இருக்கக்கூடாது. நடக்குமா நடக்காதா சந்தேகம், நடக்கும்டா, நடக்கலையா முருகன் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான், விட்டுரு, அடுத்த வேலைக்கு போயிடணும். சும்மா அதையே போட்டு தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் வீட்டில் ஒரு செத்த எலி இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே வச்சிருப்பீங்களா? என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான், எலி செத்து போச்சு, செண்டு அடிச்சிருக்காங்க, வீட்டை சுத்தி எங்க கிடக்குன்னு தெரியல, செண்டு அடிச்சிருக்காங்க நல்லா படபட படபடன்னு. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சுன்னு உட்கார முடியல அவங்கனால. ஏன்? நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் புரிஞ்சிருச்சு, செத்த எலி இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வாசம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையும் கடந்த கால எண்ணங்களும் செத்த எலிதான். அதை உள்ள சுமந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் நாத்தம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்ப தூக்கி அப்படி வீசுறமோ அப்பவே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சில பேர் அதை நான் அப்பவே அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், அப்பவே அப்படி இருந்தா நான் அப்பவே அதான் படிக்கல.